நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் திருப்போரூர் கந்தசாமி. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் திருப்போரூர் கந்தசாமி. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. எம்பெருமான் முருகனுடைய சம்ஹாரத்தில் 3 தலங்கள் பேர் போன இடங்கள். அதாவது திருச்செந்தூர், ஒன்று கடலில் சம்ஹாரம் பண்ண இடம் முருகர். 2வது திருப்பரங்குன்றம், மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். இது நிலப்பரப்பில் சம்ஹாரம் பண்ணுற ஒரு போரிடம். திருப்போரூர் 3வது, அது ஆகாசத்தில், அதாவது வானத்தில் போர் புரிந்த இடம் தான் திருப்போரூர். அது போர் புரிந்த இடம் அப்படின்றதாலேயே இதுக்கு திருப்போரூர்ன்ற ஒரு பேர் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வழியாக கேட்டது. இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணுறது ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள். மதுரையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் சுவாமிகள் தான் தன் கனவில் மீனாட்சி அம்மை தோன்றி தன் மகன் இது மாதிரி பனைமரத்துக்கு கீழே இருப்பதாகவும் அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னு இவருக்கு கட்டளையிட்டு, இவர் மதுரையிலிருந்து திருப்போரூர் ஒரு பெண் பனைமரத்துக்கு கீழே எடுத்து அவரை, எம்பெருமான் முருகரை எடுத்து பிரதிஷ்டை பண்ண இடம் தான் திருப்போரூர். அது முழு பொறுப்பு ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளே போய் அடையும். அவர் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பல அற்புதங்களை செய்து பல மக்களிடமிருந்து நன்கொடையாக பெற்று இந்த கோயிலை உருவாக்குகிறார். உதாரணத்துக்கு அதில் எழுதப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நவாபுகள் ஆண்டபொழுது ஒரு நவாபுடைய மனைவி தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டிருந்ததால் சிதம்பரம் சுவாமிகள் அவரை சந்தித்து திருநீறு பூசி, முருகனுடைய எம்பெருமானுடைய திருநீறு பூசி, அந்த நவாபுடைய மனைவி தீராத வயிற்று வலி சரியானதால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் இந்த கோயிலுக்கு எழுதி வைக்கிறார். அந்த இடத்துல தான் இன்றைக்கி இந்த கோயில் எழுப்பப்பட்டு சிதம்பரம் சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்தவர் சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் கந்த சுவாமிக்காக. இந்த கோயில் இன்றைக்கும் முருகருக்கு இங்கே அபிஷேகம் கிடையாது. இந்த கோயில் முருகருக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா ஐராவதம் இருக்கும், யானை, வெள்ளை யானை. எல்லாமே முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மயில் தான் முருகர் சன்னதியில் முருகருக்கு நேர பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கோயிலில் ஒரு சில கோயில்களில் மட்டும்தான், அதில் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் ஐராவதம் தான், யானை தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு கோயில். வள்ளி தெய்வ யானைக்கு தனி சன்னதி உண்டு இந்த கோயில் உள்பிரகாரத்தில். இந்த கோயிலில் புஷ்கரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த கோயிலுக்கு தென்மேற்கே புஷ்கரணி உண்டு. அதே போல் வடகிழக்கிலும் இந்த கோயிலுக்கு ஒரு சின்ன புஷ்கரணி உண்டு, ஒரு குளம் உண்டு. எப்பயுமே பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முருகர், அதுவும் திருப்போரூர் கந்தசாமியை நீங்கள் போய் தரிசிக்க சேவிக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த புஷ்கரணியில் கால் நினைத்து முடிஞ்சால் குளித்து விட்டு முருகரை சேவிக்கிறது நல்லதான். ஏன்னா அங்கே விநாயகர் உண்டு. அந்த குளத்துடைய பிரகாரத்தில் விநாயகருக்கு ஒரு சின்ன கற்பூரம் மாதிரி ஏற்றிட்டு அவரை பிரதர்ஷனை பண்ணிவிட்டு முருகரை சேவிக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா, வன்னி மரம் தான் இந்த கோயிலுடைய தலவிருட்சம். இங்கே சோமாஸ்கந்தர் உண்டு. சிவன், பார்வதி, நடுவில் முருகர். சோமாஸ்கந்தர் குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில்
இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் ஒரு அரிய செப்பு மேனியால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சோமாஸ்கந்தர். ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் உண்டு. இவரை போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நல்ல வைப்ரேஷன், சந்தோஷம் அப்படின்றது பரிபூர்ணமாக நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த சோமாஸ்கந்தர் நிச்சயமாக தங்கு தடையின்றி கொடுப்பார். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு இடம்தான் திருப்போரூர் சோமாஸ்கந்தர். கந்தசாமி கோயிலில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர். சச்சிதானந்தம். வடநாடுகளில் எப்படி வடநாடுகளில் எப்படி வந்து சச்சிதானந்த வழிபடுறாலோ அதுதான் சோமாஸ்கந்தர். சக்தியும் சிவனும் ஆனந்தமும், அதாவது முருகப்பெருமானும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் தான் நம்மளுடைய திருப்போரூர் பெரிய பிரகாரம். இந்த கோயிலில் முருகரை நீங்கள் சேவிச்சுட்டு பிரதர்ஷனையாக வளம் வரும்பொழுது எல்லா சன்னதிகளையும் வளம் வரும், அது சேவிக்க முடியும். எப்படி வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பாரோ அதே போல் கணபதி உண்டு. இங்கே தென்மேற்கு நைருதி மூலையில் கணபதிக்கு ஒரு தனி சன்னதி உண்டு. அவரை சேவிச்சுட்டு இந்த பக்கம் அம்பாளையும் சேவிக்க முடியும். அந்தளவுக்கு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில் திருப்போரூர் கந்தசாமி. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போது அந்த பனை மரத்துடைய அந்த அடிபாகம், பெண் பனை மரத்துடைய அடிபாகத்தில் இன்றைக்கும் அக்ஷய பாத்திரமாக வைத்து கொண்டு அதிலிருந்து தான் வந்து நெய், எண்ணெய் எல்லாத்தையும் அதில் வைத்து அது பொக்கிஷமாக காப்பாற்றி வருகிறார்கள். அந்த காலத்தில் எப்படி நம்ம சிதம்பரம் சுவாமிகள் அந்த பனைமர அடியிலிருந்து எடுத்தாரோ அதே பெண் பனைமரத்தை இன்னும் பொக்கிஷமாக காப்பாற்றி கொண்டு அது ஒரு அக்ஷய பாத்திரமாக வைத்து அதிலிருந்து எல்லா பொருட்களையும் எடுத்து தான் இன்றைக்கி வந்து முருகனுக்கு, எம்பெருமான் முருகனுக்கு எல்லா விளக்கேற்றுதலும் நடந்து கொண்டு வருகிறது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு அக்ஷய பாத்திரம். அதை வந்து நம்ம பார்க்குறோம், இந்த கோயிலுக்கு போய் அந்த அக்ஷய பாத்திரத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தனி சிறப்பு. அது வந்து ஒரு பெரிய வரம். அந்த பிராப்தம் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது அரியது. அதை நீங்கள் அவசியம் பார்க்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, பொருளாதாரத்துலேயும் ஒரு பெரிய மேன்மையும் பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால் நீங்கள் எப்போ வந்து திருப்போரூர் போனாலும் அவசியம் அந்த பண அக்ஷய பாத்திரத்தை அவசியம் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சனம், டால்பி சொக்கலிங்கன் திருவடிகளே சனம் சனம் சனம்.